அப்போ அவர் ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த இதை ஒரு முடிவு பண்ணுறாரு, இனிமேல் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாது, வாங்கினா நடவடிக்கை எடுப்பாரு. அதை விட ஒரு சூப்பர் செய்கிறாரு. என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி பெறும்போது அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அப்போ திமுக என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு, மது ஆலைகளை மூடுவோம், மது விற்பனையை இங்க தடை செய்வோம், டாஸ்மாக மூடுவோம் அப்படின்னா. கனிமொழி சொன்னாப்புல, யார் இந்த ஸ்டாலினோட தங்கச்சி, தமிழ்நாட்டில் தான் உலகத்திலேயே அதிக விதவைகள் இருக்காங்க, அதுக்கு காரணம் இந்த சாராயத்தை ஏடிஎம்கே ஆட்சி விற்கிறது தான், இந்த மது ஆலைகளை நடத்திட்டு இருக்கிறது தான். அதனால எங்க ஆட்சி வந்த உடனே முதல் கையெழுத்து டாஸ்மாக மூடுறது அப்படின்னாங்க. ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா, திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா 2021 அப்படியே விற்பனை அதிகப்படுத்துறாங்க. மீட்டிங் போட்டு டாஸ்மாக என்ன கேட்கறாங்கன்னா, எப்பா என்னாச்சு இன்னைக்கு டார்கெட்டை பண்ணிட்டீங்களா, இந்த மாசம் டார்கெட்டை பண்ணியாச்சா, டார்கெட்டை அதிகப்படுத்தணும், சேல்ஸ் அதிகப்படுத்தணும்னு சொல்லி விற்பனை அதிகப்படுத்தினாங்க. ஆனா இந்த மாதிரிலாம் விஜய் பேசலையா. ஆனா வந்த உடனே அப்படியே பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்க மதுக்கடைகள், மசூதி, கோயில்கள், சர்ச்சு கிட்ட இருக்க இது பேருந்து நிலையத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மதுக்கடைகள் அனைத்து ஆட்சி ஏத்தனும் மூலத்துக்கு உத்தரவு போட்டார், முடியாச்சு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த மதுபானத்துல மட்டும் எவ்வளவு ஊழல் பண்றாங்களா அப்படின்னா, அதாவது ஒரு கேஸ், ஒரு 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 பீர் பாட்டில் கேஸ் இருக்கலாம், அந்த கேஸுக்கு கட்சி பண்றது திமுக ஒரு கேஸுக்கு 90 ரூபாய் போடணுமா, வெறும் 90 ரூபாய் கட்டணுமா. இது என்ன அப்படின்னா, இது நீங்க சம்பந்தம் 90 ரூபாய் தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா மொத்த தமிழ்நாட்டில் விற்கிற சரக்குக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 1500 கோடி அந்த 90 ரூபாயோட அளவா. ஒரு வருஷத்துக்கு 5 ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க திமுக. 7500 கோடிங்க இந்த டாஸ்மாக்ல மட்டும் திமுக கட்சி பண்டு வாங்கியிருக்கு. எப்படி பாருங்க, ஒரு அரசாங்கம், டாஸ்மாக் ஒரு அரசு நிறுவனம், அதுல வித்த ஒரு ஒரு போதை ஐட்டங்களுக்கு, மது சரக்குகளுக்கு திமுக அரசாங்கத்துக்கு கிட்ட இந்த பணத்தை கட்சி வாங்கியிருக்கு, கட்சி பண்டுன்னு சொல்லி மக்களுக்கு ட்ரிங்க்ஸை கொடுத்து அதுல வரக்கூடிய காசுல 7500 கோடி இந்த 5 ஆண்டுகள் அவங்க கட்சிக்கு சேர்த்திருக்காங்க இந்த டாஸ்மாக் மூலம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 2000 கோடிக்கு மோடி அரசு அவ்வளவு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இன்னும் இந்த சமச்சீர் கல்வியை, அதாவது இந்த சிபிஎஸ்சி நவோதய பள்ளிகளை தமிழ்நாட்டில் பண்ண சொல்லுவாங்க, அதை பண்ணாதனால எங்களை என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2500 கோடியை நிறுத்தி வச்சிருக்காங்க, 2500 கோடி நிறுத்தி வச்சிருக்கோன்னு சொல்லி என்ன கேட்டாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எது கேட்டாலும் மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல, எங்களால் கொடுக்க முடியல. மத்திய அரசு நிதியை வாங்கியிருக்காங்க. 7500 கோடி டாஸ்மாக்ல மட்டும் 5 ஆண்டுகள்ல திமுக சம்பாதிச்சிருக்குங்க.